திருச்சிராப்பள்ளி ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின்படி ஆளுநரின் செயல்பாடுகள் ஏற்புடையது அல்ல என்று உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை அளித்திருக்கிறது. இந்த வழக்கை தனியாக விசாரிப்பதாகவும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மசோதாக்களை நிலுவையில் வைத்ததை ஏற்க இயலாது என்றும், இரண்டாவது முறையாக ஒரு மசோதா சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட பிறகு அவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததையும் ஏற்க இயலாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஆளுநருக்கென தனியாக வீட்டோ பவர் இருக்கிறதா, சிறப்பு அதிகாரம் மசோதாக்களை நிறுத்தி வைப்பதில் இருக்கிறதா என்ற கேள்வியையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அளித்த தீர்ப்பில் கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடு இருக்கிறது என்றும், ஒரு மசோதாவையோ அல்லது ஒரு துணைவேந்தர் உள்ளிட்ட பதவிகள் நியமனத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு இருக்கிறது என்றும், அந்த காலக்கெடுவை தாண்டி அவர் முடிவு எடுக்காமல் இருப்பதை ஏற்க இயலாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மற்றும் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு ஒப்புதல் அளிப்பதற்கு கூடுதல் காலக்கெடு மற்றும் கால அவகாசம் கோருவதற்கும் குறிப்பிட்ட கால நிர்ணயம் இருக்கிறது என்றும், அதை மீறி அதை நிலுவையில் வைத்திருப்பது, கிடப்பில் போட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், ஆளுநரின் செயல்பாடு ஏற்புடையது அல்ல என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மசோதாவுக்கு ஒப்புதல் தர ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டியது ஆளுநர் தான் என்பதையும் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மசோதாக்களை திருப்பி அனுப்பிய பிறகு, இரண்டாவது முறையாக ஆளுநருக்கு திருப்பி அனுப்பிய பிறகு அதனை நிராகரிக்கும் உரிமை ஆளுநருக்கு இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் மசோதாக்களை நிராகரிக்க ஆளுநருக்கு ஒரு வீட்டோ அதிகாரம் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது ஏற்றுக்கொள்ள கூடியது அல்ல என்றும் உச்சநீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒப்புதல் அளிப்பது, மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீதான ஆளுநரின் தீர்ப்பு, ஆளுநரின் செயல்பாடு ஆகியவை ஏற்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் ஆளுநருக்கு எழுப்பியிருக்கிறது. இது அரசியல் சட்ட ரீதியாக சிக்கலான ஒரு உத்தரவு என்பதால் ஆளுநரின் அதிகாரம் குறித்து பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றமே இப்போது எழுப்பியிருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு எழுப்பியுள்ள அந்த கேள்விகளில் மிக முக்கியமானது, ஆளுநருக்கு தனிப்பட்ட வீட்டோ அதிகாரம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதே போல இரண்டாவது முறையாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கோ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதற்கோ ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்வியையும் பர்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது தவிர பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்தது தவறு என்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பதை இறுதி வரையறை செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு கடைசி முடிவு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் மசோதாக்களை ஏற்கலாம், நிறுத்தி வைக்கலாம், ஆனால் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் என்றும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் மற்றொரு அம்சமாக குறிப்பிட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஆளுநருக்கான அந்த உச்சபட்ச அதிகாரங்கள் என்ன என்பதை வரையறை செய்ய வேண்டிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அளித்த அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டப்படி அந்த வரையறுக்கப்பட்ட நோக்கத்துக்கு சில நேரங்களில் எதிராக இருப்பதையும் மறுக்க இயலாது என்றும், 2 விதமான முடிவுகளையே ஆளுநர் எடுக்க இயலும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அந்த 2 விதமான முடிவுகளில் மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியும் அல்லது மசோதாக்களை திருப்பி அனுப்ப முடியும் ஆகிய 2 முடிவுகள் தான் இருக்க முடியும் என்றும், மூன்றாவதாக அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பது தொடர்பான அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் மற்றும் ஆளுநரின் அதிகாரம் குறித்து புதிய முடிவுகளை அதிகாரபூர்வமாக நாம் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள்
ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்த முடிவுகளுக்குள் தான் இருக்க வேண்டும் என்றும், அந்த புரிந்துணர்வோடு நியாயமான முடிவை ஆளுநர் எடுக்க வேண்டும் என்றும், ஆளுநர் ஒரு முறை மசோதாவை நிறுத்தி வைத்துவிட்டால் அதன் தொடர் நடவடிக்கையை அவர்தான் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மசோதாவை நிறுத்தி வைத்த பிறகு மசோதாவை நிறைவேற்றுவதற்கான உத்தரவையும் ஆளுநர் தான் அதை எடுக்க வேண்டும் என்றும், ஆளுநருக்கு என்று ஒரு சட்ட மசோதாவுக்கு எதிரான முடிவை எடுப்பதற்கான தனிப்பட்ட அதிகாரம் எதுவும் இல்லை என்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்று தமிழக அரசு ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள்.